நம்மளுடைய தமிழ் ஆல்-இன்-ஒன் சேனலில் பார்க்க போகிறது ஹோம்மேட் வெண்ணிலா ஐஸ்கிரீம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். 1/4 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துருக்கேன், அப்புறம் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட். இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்பவே சூப்பரான ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பாலை வந்து அடுப்பில் வந்து வச்சிடலாம். வைக்கும் போதே சிம்மில் வச்சே வந்து வச்சுருங்க. நல்லா வந்து பால் வந்து கொதிக்கக்கூடாது. இந்த கேப்பில் நம்ம வந்து பாலில் ஒரு 2 ஸ்பூன் அதுலேருந்து வந்து எடுத்து தனியாக வந்து வச்சுக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவரை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். கட்டி விழாமல் தனியாக பாலில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக நம்ம காய்ச்சிற பாலில் வந்து கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணோம்னா கட்டி விழுந்துடும். ஸோ ஒரு பக்கம் வந்து கட்டியாகவும் இன்னொரு பக்கம் வந்து வெறும் தண்ணியாக மட்டும் வந்து இருக்கும். அப்படி வந்து இருக்கக்கூடாது. ஸோ நம்ம தனியாக ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து கட்டி விழாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா சுகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துருக்கிறேன் சுகர். சிம்லையே வச்சு நல்லா வந்து கிளறி வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பால் பாருங்கள், நல்லா வந்து அது கார்ன்ஃப்ளவரும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு, எந்த சைடும் கட்டி விழாத அளவுக்கு. இப்போ அதையும் நம்ம வந்து பாலில் வந்து சேர்த்துடலாம். இப்போ நல்லா சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் அப்படியே கிளறி விட்டுட்டே வந்து இருங்க. அதுக்கப்புறம் இந்த டைமில் வந்து நம்ம வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து 1 டீஸ்பூனுக்கு வந்து ஊற்றிக்கோங்க. இது ஊற்றினதுக்கப்புறமாவே ரொம்ப ஸ்மெல் வந்து வரும். அப்படி எக்ஸாக்டாக நம்ம வந்து கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீம் ஸ்மெல் வந்து வந்துடும். எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் கிண்டிகிட்டே இருந்து இருக்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும், நல்லா கொஞ்சம் பால் வந்து திக்னஸாக வந்து ஆகும். கிண்டும் போதே உங்களுக்கு அந்த பதம் தெரியும். அதோடு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் பாலை வந்து கொஞ்சம் வந்து ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம இது வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 1 மினிட் வந்து அப்படியே பிளெண்ட் பண்ணி வந்து எடுத்துடலாம். நல்லா பிளெண்ட் பண்ணி வந்து எடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம வந்து ஒரு பாக்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம வீட்லேயே வந்து பண்ணுறனால குழந்தைங்களுக்கு கூட தைரியமாக அந்த ஐஸ்கிரீம் வந்து கொடுக்கலாம். கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்லேயே நம்மளே வந்து செஞ்சு கொடுக்குறது ரொம்பவே பெஸ்ட்டு. எக்ஸாக்டாக நம்மளுக்கு அப்படியே கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீம் டேஸ்ட்டுக்கே வந்து வந்துடும். இப்போ ஒரு சிலர் வந்து கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக மைதா வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் மைதா வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது வந்து இல்லை. ஸோ நீங்கள் கார்ன்ஃப்ளவரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இதை நான் ஓப்பன் பண்ணி வந்து எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட ஸ்கூப் இருந்துச்சுன்னா ஓகே. இப்படி ஸ்கூப் இல்லாதவங்க அந்த மாதிரி ஒரு ஹாட் வாட்டரை வந்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் ஹாட் வாட்டரில் லைட்டாக வந்து டிப் பண்ணி நீங்கள் ஐஸ்கிரீமை வந்து எடுத்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம ஸ்கூப்பில் வந்து எடுக்கிற மாதிரியே வந்து வந்துடும். பாருங்கள், உங்களுக்கே இதை பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறது. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே இதை கண்டிப்பாக விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. ஐஸ்கிரீம்னாலே பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுங்கிறது அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் டாப்பிங்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி டாப்பிங்ஸ் வந்து பிடிக்குமோ அதை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் சாக்லேட்டு, அப்புறம் நட்ஸ், வேஃபர் இதெல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னது பிடிக்குமோ நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம லாக்டவுன் பீரியடில் வந்து இருக்கிறோம். இந்த டைமில் நம்ம வீட்லேயே இருந்து இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம சிம்பிளாக வந்து ஐஸ்கிரீம் வந்து பண்ணிடலாம். இதுக்கு பெருசாக எந்த இதுவுமே தேவை வந்து கிடையாது. ஸோ நிச்சயமாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஒப்பீனியனை என்னோட கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.